இது ஸ்மாக்டவுன் கோ ஹோம் ஷோ. அதாவது நாளைக்கு ரெசல்மேனியா 42 நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நடந்த இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me. இந்த வார ஷோவே பார்க்கிங் லாட்ல தான் ஓபன் ஆகுது. ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து பேட் மேக்கஃபி, ராண்டி ஆர்டன் வந்து இறங்குறாங்க. இவங்களுக்காக நம்மளோட ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டஸ் அங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்சோட கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டுறாரு. இதுல கொடுமை என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட் கூட இந்த பேட் மேக்கஃபி தான் வாங்குறான். இந்த பேட் மேக்கஃபி தான் ஆக்சுவலா சைன் போடுறான். உடனே ராண்டி ஆர்டன் பேட் கிட்ட, நீ இந்த கான்ட்ராக்ட் வேலையை பார்த்துக்கோ, நான் உள்ள போறேன்னு சொல்லி ரிங்குக்குள்ள வராரு. உள்ள வந்த என் தலைவன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த பேட் மேக்கஃபிக்கு தான் பில்டப் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நான் எலிமினேஷன் சேம்பர் முடியும் போது என்னோட ஆப்போனன்ட் ட்ரூ மெக்கன்டைரா தான் இருக்க போறான்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் சில குழப்பங்கள் நடந்து கோடி ரோட்ஸ் திடீர்னு சாம்பியனா மாறிட்டான். அவன் இந்த பிக்சருக்குள்ள வந்து நிக்கிறான். ராண்டி ஆர்டன் இப்ப கோடி ரோட்ஸ் நேம் மென்ஷன் பண்ண உடனேவே ஆடியன்ஸ் எல்லாருமே பூ பண்றாங்க. டெக்னிக்கலா இங்க கோடி ரோட்ஸ் தான் பேபி ஃபேஸ், ராண்டி ஆர்டன் தான் ஹீல். சோ கோடி ரோட்ஸோட நேம் சொல்லும் போது சியர் பண்ணும், ராண்டி நேம் வரும்போது பூ பண்ணும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. காரணம் என்ன? இது சாதா ராண்டி ஆர்டன் இல்ல, இது வைப்பர் ராண்டி ஆர்டன். நம்மளால எப்படி ஒரு வைப்பரை ஹேட் பண்ண முடியும்? ஏன்னா தலைவன் பண்ண சம்பவங்கள் அப்படி. நீங்க என்னதான் ராண்டியை நாங்க பூ பண்ணோம்னு சொல்லி மொக்க செக்மெண்ட் கொடுத்தாலும் நாங்க ராண்டி ஆர்டன் சியர் தான் பண்ணுவோம். சாரி மொட்டை மாமா. சரி, கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆயிட்டான். அவன் சும்மா இல்லாம நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது எனக்கு பழைய வைப்பர் ராண்டி ஆர்டன் வேணும்னு அவன் தான் கேட்டான். சோ அவன் கேட்டதை தான் நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ அப்படியே 3 வாரத்துக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் பேசினதான் அதை மறுபடியும் ரிப்பீட் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கோடி பத்தி சில விஷயங்களும் சொல்றாரு. கோடி ரோட்ஸும் நானும் பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆனா கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் போய் வின் பண்ண அந்த ரெசல்மேனியா 40 டைம்ல ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிடாம ஜெத்ராலின்ஸ் தான் போய் கூப்பிட்டான். கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆன உடனே சோலோ சிக்கவா அவனுக்குன்னு ஒரு பிளட் லைன் கிரியேட் பண்ணி வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணான். நான் ஒரு ஃப்ரெண்டா என்ன பண்ணேன், அவனை காப்பாத்துறதுக்காக வந்து நின்னேன். அதுக்கு இன்ரிட்டனா அந்த சோலோவோட மொத்த டீமும் என்ன அட்டாக் பண்ணாங்க. இந்த கமெண்ட்ரி டெஸ்க்ல எனக்கு ஒரு பவர் பாம் கொடுத்தாங்க. அதனால நான் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போச்சு. எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு டைட்டில் மேட்ச் கொடுத்தான். ஆனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற எனக்கு அவன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இப்ப வரைக்கும் கொடுக்கவே இல்லை. நானா தான் எலிமினேஷன் சேம்பர்ல வின் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப் மேட்சே ஏர்ன் பண்ணேன். அப்ப நீங்க சொல்லுங்க, இங்க யாரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு? கோடி ரோட்ஸ் இது வரைக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்காக எதுவுமே கொடுத்தது இல்ல, எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து அவன் எடுத்திருக்கான் அப்படின்னு அவர் சைடு இருக்கிற நியாயத்தை சிலது சொல்றாரு. கோடி ரோட்ஸ் எந்த வகையிலுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்ததே இல்ல. ஆனா இந்த பேட் மேக்கஃபி எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட். என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லாம நேரடியா உண்மையை மட்டும் தான் சொல்றான். நாளைக்கு நைட் ரெசல்மேனியா 42ல நான் கண்டிப்பா கோடி ரோட்ஸை வின் பண்ணி 15th டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறுவேன். என் வீட்டுக்கு அந்த பெல்ட்டோட தான் நான் போவேன்னு சொல்லிட்டு மைக்க கீழே போட்டு ரிங்க விட்டு கிளம்புறாரு. போற ராண்டி ஆர்டன் டைரக்டா பார்க்கிங் லாட் போறாரு. அங்க பேட் மேக்கஃபி ஆல்ரெடி அவரோட கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த கார்ல ஏறி பேட் மேக்கஃபி அண்ட் ராண்டி ஆர்டன் இந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. அடுத்தது MFT vs YH6 8-man tag team street fight match. போன வாரம் தான் என் தலைவன் டாங்கலோவுக்கு ஒரு மேட்ச் கொடுத்தீங்க. இந்த வாரமே அவர் வெளியே நிப்பாட்டிட்டீங்க. வைடா வை? அவர் ஒரு லெஜெண்டடா. ஹி இஸ் a king of his performance, you know. TNA-ல போய் அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, சும்மா அசந்துருவீங்க. முடிஞ்சா உங்களுக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நாங்க ஏன் எங்க தலைவனை பாச்சாலோவான்னு கூப்பிடுறோம்னு. What a man. இந்த ரைவல்ரி ரொம்ப வாரம் இல்ல ரொம்ப மாசமாவே ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் போன வாரமே மேட்ச் வின் பண்ணி இந்த அங்கிள் ஹவுடி அந்த பெட்டர் மேக்ஸ் லைட் தூக்கிட்டு போயிட்டாரு. டெக்னிக்கலா இந்த மேட்சோட ரைவல்ரி அங்கேயே முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறமும் ஒரு மேட்ச் கொடுத்து மறுபடியும் இந்த ரைவல்ரியை ஸ்டெச்சா இழுக்கிறானுங்க. மேட்ச் ஆக்சுவலா லைட்டா சொதப்பலோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆயிருச்சு. கெண்டோ ஸ்டிக், டஸ்ட்பின், சேர்னு எல்லாத்தையுமே எடுத்து பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. சோலோ சிக்கவா தான் பாவம். ஏன்னா எடுக்கிற எல்லா டூல்ஸையுமே அவரோட முதுகுல அடிச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. MFT குள்ள இருக்கிற அந்த ஹைட்டான பர்சன் டாலாட்டாங்காக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவரது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த சைடு டீம்ல எரிக் ரோவன் இருந்தாரு. பட் எரிக் ரோவனுக்கு பயங்கரமா வயசாயிருச்சு. அவரோட வெயிட்டும் பயங்கரமா ஏறிடுச்சு. அவர் உள்ள ஓடி வர்றக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அது நம்மளுக்கு விஷுவலா அப்படி தெரியுது. ஒன்னு அவர் ரிட்டையர் ஆயிட்டு போயிடும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சைடு கேரக்டர் வாங்கி உட்காரணும். அவரால் ஆக்சுவலா பர்ஃபார்ம் பண்ண முடியல. கடைசியில டாமட்டாங்க அங்கிள் ஹவுடி அடிச்சு அவருக்கு ஸ்மாக் போடலான்னு ரெடியா கார்னர்ல போய் நின்னுட்டு இருக்காரு. பட் அவர் ரெடியான டைம்ல சோலோ சிக்கவா உள்ள வந்து அவரோட ஸ்மாக் ஸ்பைக் இருக்குல்ல, அது போட்டு 1 2 3 அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிடுறாரு. டாமட்டாங்காக்கு செமையான ஷாக், பயங்கரமான கோவம். அதனால அந்த கார்னர்லயே கோவத்தோட நின்னுட்டு இருக்காரு. பட் இந்த பக்கம் சோலோ சிக்கவா MFT இருக்கிற டீம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த YH6 இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ராங்கான இந்த மிஸ்டிக் பவர்ல இருக்கக்கூடிய டீம் மாதிரி தான் கொண்டு வந்தீங்க. அப்புறம் ஏன்டா போட்டு இந்த MFT கிட்ட, அதுவும் கொஞ்ச நாள்ல பிரேக்கப் ஆக போற டீம் இது கிட்ட தோக்குற மாதிரி பண்ணி ஏன் இந்த மொத்த மொமெண்டத்தையுமே பரி பண்றீங்க? அப்புறம் எதுக்கு அந்த அளவுக்கு பில்டப்ல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். YH6 ஓட மொமெண்டம் மொத்தமாவே புஷ்னு போச்சு. அடுத்து ஒரு போலீஸோட காரு ரோட்ல இருந்து அப்படியே ஸ்டேடியத்துக்குள்ள வருது.
கரெக்டா எல்இடி ஸ்கிரீன் கீழே வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து நம்ம ஜேக்கப் பாட்டு வெளியே வராரு. வந்தவர் அந்த போலீஸ்கார் மேலேயே ஏறி நின்று தான் தன்னோட ப்ரோமோ கட் பண்றாரு. நான் என்னோட லைஃப்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதோட விளைவா நான் ஜெயிலையும் இருந்திருக்கேன். பட் இந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் என்ன மென்டலா ஹர்ட் பண்ணுன்னு சொல்லி ட்ரூ மெக்கன்டையர் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான். பட் ட்ரூக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், அந்த வாழ்க்கை எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் இப்ப அந்த வாழ்க்கையில இல்ல, அதுல இருந்து வெளியே வந்து வேற மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அதை பத்தி சொல்லி என்ன மென்டலா ஹர்ட் பண்ணலாம் நினைக்காத. அது எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். எந்த வகையிலேயே அதை என்ன அஃபெக்ட் பண்ண போறதே இல்ல. நாளைக்கு நமக்கு அன்சாங்ஷன் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது எந்த வகையிலயும் மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆக போறது இல்ல. நான் உன்னை எப்படி வேணா அடிக்கலாம். நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது போது, இதுக்கு மேல அட்டாக் பண்ணாத நிறுத்தறதுக்கும் எவனும் வரப்போறது இல்ல. அதனால நாளைக்கு உன்னை அடிச்சு பொழக்க போறேன். ஐ ஆம் கோயிங் டு டாக் வாக் யுவர் ஆஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில அவரோட கேட்ச் ஃப்ரேஸ் ஆக்சுவலா இது ஒரு நல்ல கேட்ச் ஃப்ரேஸ். அடுத்தது டேமியன் பிரீஸ்ட் ஆர் ட்ரூத் வர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன் அண்ட் கிரேசன் வாலர் ஃபார் WWE ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப். சர்ப்ரைசிங்லி இது ஒரு நல்ல மேட்ச் முழுக்கவே கோஃபி கிங்ஸ்டனுக்கு இந்த கிரேசன் வாலருக்கு ஏதோ ஒரு சிங்க் ஆகல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. டேமியன் பிரீஸ்ட் தான் பாவம் உசுறு கொடுத்து இந்த மேட்ச்ல சண்டை போட்டு இருந்தாரு. அப்படியே அவரோட பார்ட்னர் அதுதான் இந்த ஆர் ட்ரூத் கோஃபி கிங்ஸ்டனோட சைடுல போய் நின்னுட்டு எனக்கு டேக் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எந்த டீம் என்ன மேட்ச்னே தெரியாம ஆடிட்டு இருக்கான். அவனோட மொத்த கேரக்டருமே ஒரு அரலூசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவன் அரலூசுல இல்ல, முழு லூசு. அப்புறம் கடைசியில டேமியன் பிரீஸ்டும் ஆர் ட்ரூத்தும் சேர்ந்து கடைசியில இவங்க ரெண்டு பேருமே அட் அ டைம்ல நம்ம ஜான்சனோட 5 நக்கல் ஷஃபிள் மூவ் போடுறாங்க. அப்புறம் இவங்க டீமுக்கான ஸ்மாக் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாங்க. சோ இதோட வின்னர் அண்ட் ஸ்டில் WWE ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஸ் டேமியன் பிரீஸ்ட் அண்ட் ஆர் ட்ரூத். அடுத்தது நம்ம ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன் ஜேட் கார்கில் அவங்களோட அடியாளோட ரிங்குள்ள வராங்க. இவங்க உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு பேசும்போதே கரெக்டா ரியா ரிப்ளியோட மியூசிக் ஹிட் ஆகுது. ரியா ரிப்ளியோ ரிங்குக்குள்ள வராங்க. சண்டே நைட் நமக்குள்ள இந்த WWE விமன் சாம்பியன்ஷிப்காக மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு பேசணும். சோ உன்னோட அடியால வெளியே போக சொல்லுன்னு கேக்குறாங்க. ஜேட் கார்கில் அவங்களோட அடியால வெளியே போக சொல்றாங்க. இப்ப ரியா ரிப்ளி ஜேட் கார்கில் மட்டும் தான் ரிங்குக்குள்ள நின்னு பேசிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் உன்னை அப்படி அடிச்சிருவேன், நீ என்ன இப்படி அடிச்சிருவேன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுல எந்த ஒரு பில்டப்பும் இல்ல. கடைசியா நம்ம ரியா ரிப்ளி நீ ஒரு பீச் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த செக்மெண்ட்டையும் முடிக்கிறாங்க. சோ பேசிக்கா இது ஒரு பியூர் ப்ரோமோ செக்மெண்ட் மட்டுமே. அடுத்தது டிஃபனி ஸ்டாடன் வர்சஸ் ஜார்டன் கிரேஸ் ஃபார் USA சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இது ஒரு நல்ல மேட்ச். பட் பெருசா இம்ப்ரெசிவா ஒன்னும் நடக்கல. ரொம்ப பேசிக்கான மூவ் செட்டை தான் ஆப்ரேட் பண்ணாங்க. நம்மளுக்கு டிஃபனி ஸ்டாடன் பத்தி ஆல்ரெடி தெரியும். சோ அவங்களோட மூவ் செட்ல எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த ஜார்டன் மேல தான் பெருசா எக்ஸ்போஷர் இல்ல. சோ அவங்களோட மூவ் செட் எப்படி இருக்குமோங்கிற ஒரே ஆர்வத்தினால தான் இந்த மேட்ச் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க கிட்ட ஒன்னும் யூனிக்கான பெரிய மூவ் செட்ல இல்ல. அவங்க ஒரு ஷார்ட் தான், பட் ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இந்த மேட்ச் முழுக்கவே எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ டிஃபனி ஸ்டாடன் அப்படியே மக்களை பார்த்து கத்துறாங்க. வாட் டைம் இஸ் இட் யா ஊன்னு கத்துறாங்க. ஆனா ஆடியன்ஸ் எவனுமே சுத்தமா ரியாக்ட் பண்ணல. அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பாவம் அவங்களோட மொமெண்டம் சுத்தமா போயிருச்சு. இது அவங்க இப்பவே சூதாரிச்சு அவங்களோட கேரக்டர்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும். லாஸ்ட்ல டிஃபனி ஸ்டாடன் அவங்களோட ஸ்மாக் பிரிடியஸ் மூன்சால் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாங்க. சோ அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன் எபிசோட்ல டிஃபனி ஸ்டாடன் வர்சஸ் ஜூலியா ஃபார் USA சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ் ரிங்குள்ள வராரு. மைக் எடுத்து போன வாரம் சேமி ஜெயின் என்னோட ஃப்ரெண்ட் லில்லியாட்டிய அவனோட ஸ்மாக் ஹலுபா கிக் போட்டு அட்டாக் பண்ணியிருக்கான். லில்லியாட்டி ஒரு ரெஸ்லர் கிடையாது. அவனால இதெல்லாம் தாங்க முடியாது. அவன் ஒரு செலிபிரிட்டி. இதனால அவன் பயங்கரமா ஹர்ட் ஆகி இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கான். எப்ப அவன் ரிட்டர்ன் வருவானே தெரியாத அளவுக்கு அவன் பயங்கரமா அடி வாங்கி இருக்கான். இது ரொம்பவே தப்பு. சோ சேமி ஜெயின் என்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுன்னு சொல்லி ரிங்குக்கு கூப்பிடுறாரு. சேமி ஜெயினோட மியூசிக் ஹிட் ஆகுது. பட் வந்தது சேமி கிடையாது. அதுக்கு பதிலா காஸ்டியூம் போட்ட ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன் வெளியே வரான். முதல்ல இந்த ஜிஞ்சர் பிரெட்னா என்ன நீங்க கேட்கலாம். இந்த ஜிஞ்சர் பிரெட்ங்கிறது நம்ம ஊர்ல எப்படி பொங்கல் வந்தா முறுக்கு சுடுவோம், அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்தா குழந்தைங்களுக்கு இந்த ஜிஞ்சர் பிரெட்ங்கிற ஒரு ஐட்டம் தான் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க கிறிஸ்மஸ் டைம்ல வால்மார்ட் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஐல இந்த ஜிஞ்சர் பிரெட் ஐட்டமா தான் இருக்கும். இந்த பிரெட் கூட சேர்ந்து வீடு மாதிரில கட்டுவாங்க. இந்த வீடு எல்லாத்தையும் கடைசியில சாப்பிடலாம். இதெல்லாமே சாப்பிடுற ஐட்டங்கள் தான். பட் அதை மொத்தமா ஜிஞ்சர் பிரெட்னு கூப்பிடுவாங்க. சோ ட்ரிக் வில்லியம்ஸ் நம்ம சேமி ஜெயினியை ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன் தான் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காரு. சோ அந்த காஸ்டியூம் போட்ட ஜிஞ்சர் பிரெட் மேனை பார்த்து அவனத்தான் சேமி ஜெயின் மாதிரி போர்ட்ரே பண்ணி இவர் அவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப சேமி ஜெயின் ஆக்சுவலா ரிங்குள்ள வராரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ப்ரோமோ அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ட்ரிக் வில்லியம்ஸோட ப்ரோமோ செக்மெண்ட் நீங்க பார்த்தே ஆகணும். அவருக்கு பயங்கரமான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. அந்த மொமெண்டத்திலேயே அந்த ப்ரோமோ எப்படி எல்லாம் எலிவேட் பண்ணுமோ அவர் பயங்கரமா அதை பண்றாரு. அப்படியே சேமி ஜெயினோட ப்ரோமோ இந்த லெவல் இருக்குன்னா அப்படியே ட்ரிக் வில்லியம்ஸோட ப்ரோமோ இந்த லெவல்ல இருக்கு. இதுல இவர் இத்தனை வருஷமா ரிங்குக்குள்ள இருக்காரு. இவர் புது பிளேயர். சோ இந்த கிட்ட நீங்க வாட்ச் அவுட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா he will be a bigger star in future. ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் தூக்கி ரிங்குக்கு வெளியே போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் கரெக்டா கார்னர்ல நின்னுட்டு இருக்கான். சேமி ஜெயின் அப்புறம் அந்த ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு அவரோட ஸ்மாக் போடுறாரு. போட்டுட்டு திரும்பும் போது கரெக்டா ட்ரிக் வில்லியம்ஸ் உள்ள வந்து இவரோட ஸ்மாக் போடுறாரு. அடிச்சது மட்டும் பத்தாம நடு ரிங்ல நின்னு அந்த USA சாம்பியன்ஷிப் எடுத்து காட்டி போஸ்ட் கொடுக்குறாரு. ரெஸ்லர்ஸ்
வெரி சாரி ஃபார் த ஸ்பாய்லர். ஒரு மேட்சுக்கு முன்னாடி ஆப்போனன்ட் அந்த சாம்பியன் அடிச்சு அவர் பெல்ட் எடுத்து நின்னு நடுரிங்ல போஸ்ட் கொடுத்தாருன்னா அது ஒரு சாபம். அப்படி பண்ற எவனும் ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வெறும் நம்பிக்கையா இல்ல மூட நம்பிக்கையான்னு நாளானிக்கு சண்டே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது அலெக்சா பிளிஸ் அண்ட் சார்லட் ஃபிளேர் வர்சஸ் பெய்லி அண்ட் வால்கேரா டாக் டீம் மேட்ச். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி வெறும் 2 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம விமன் டாக் டீம் சாம்பியன்ஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் லாஷ் லெஜண்ட் உள்ள வந்து இவங்க 4 பேர்த்தையுமே போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. கடைசியில இந்த 4 பேருமே பிளாட், இவங்க 2 பேரும் நடுவில் நின்னு போஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது 2026 ஆண்ட்ரே த ஜெயண்ட் பேட்டில் ராயல். அதே ராயல் ரம்பிள் கான்செப்ட் தான், பட் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஆள் உள்ள வராம 30 பேருமே ஸ்டார்டிங்லயே உள்ள இருப்பாங்க. இம்ப்ரெசிவா இந்த மேட்ச்ல பெருசா ஒண்ணும் நடக்கல. பட் ஃபில்டர் ஆகி கடைசியில வந்து நிக்கிற 4 பேர் டாலடாங்கா, ஓட்டிஸ், ராய்ஸ்கீஸ் அண்ட் அலஸ்டர் பிளாக். ஓட்டிஸை டாலடாங்கா எலிமினேட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அலஸ்டர் பிளாக் இந்த ராய்ஸ்கீஸ் எலிமினேட் பண்ணிட்டாரு. கடைசியில ராய்ஸ்கீஸ் வர்சஸ் டாலடாங்கன்னு வந்து நிக்குது. அப்புறம் இந்த டாலடாங்காவை எலிமினேட் பண்ணி ராய்ஸ்கீஸ் இந்த மேட்சை வின் பண்றாரு. இந்த ராய்ஸ்கீஸ்ங்கிற ஆளை ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் சுத்தமா நம்ம கண்ணிலே காட்டல. திடீர்னு போன வாரம் இந்த மனுஷனுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அப்பவே நான் யோசிச்சேன் ஏதோ ஒரு ஐடியா பண்றாங்கன்னு. அது இந்த மேட்சை வின் பண்ண வைக்கிறதுக்காக தான். இப்ப இந்த ராய்ஸ்கீஸ் தான் 2026 ஆண்ட்ரே த ஜெயண்ட் டிராஃபியோட வின்னர். பட் இந்த டிராஃபி வின் பண்ணதுனால ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எம்டி டிராஃபி. அடுத்தது நம்ம WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள வராரு. ஷோவோட ஓப்பனிங்ல ராண்டி ஆர்டன் வந்து அவர் ஒரு ப்ரோமோ கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ அதுக்கு ரிப்ளையா ஏதாச்சும் பேசி ஆகணும்ல, அதுக்காக இப்ப கோடி ரோட்ஸ் உள்ள வந்திருக்காரு. நாளைக்கு ரெசல்மேனியா, சோ அதுக்கான சின்ன ஹைப் டயலாக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராண்டியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. பட் இவர் பேசும்போது கரெக்டா சிஎம் பங்கோட மியூசிக் ஹிட் ஆகுது. பங்க் ரிங்குள்ள வராரு. பங்க் கோடிக்கு அவரோட மேட்சுக்காக சில மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி கோடி ரோட்ஸ் பங்க்கு அவரோட மேட்சுக்காக சில மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறாங்க. சோ 2 பேரும் ஆக்சுவலா மாத்தி மாத்தி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டாங்க. கடைசியில இவங்க 2 பேருமே ஆடியன்ஸ்குள்ள போய் நின்னு பெல்ட்டை தூக்கி காட்டுறாங்க. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. செக்மெண்ட் மட்டும் இல்ல, இந்த ஷோவே மொத்தமா முடியுது. ஓவரால் இது ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஷோ தான். நாளைக்கு நம்மளுக்கு ரெசல்மேனியா நடக்க போகுது. சோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அட்டாக் பண்ண வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிருமோன்னு சொல்லி அவங்க கண்டிப்பா பிரிவென்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தெளிவா புரியுது. சோ மீதி இருக்கிற ஆட்களை வச்சு எப்படி ஒப்பேத்த முடியுமோ ஒப்பேத்தி ஒரு ஷோ கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கா நம்ம இந்த ஷோவை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. நாளைக்கு மற்றும் நாளானிக்கு நடக்கக்கூடிய ரெசல்மேனியாவை ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் போதும். இந்தியால நாளைக்கு மற்றும் நாளானிக்கு ஏர்லி மார்னிங் 3:30 நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும். ஷோ முடிஞ்சோடனே நான் என்னோட ரிவ்யூ எபிசோட எப்படி ஆஃப்டர்நூன்குள்ள போஸ்ட் பண்ணிடுவேன். சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா அந்த பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரிவ்யூ போட்ட உடனே உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். நீங்களும் ரெசல்மேனியா 42 என்ன நடந்துச்சுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து ரெசல்மேனியா ரிவ்யூல நான் உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.